என்னப்பா டிஎன்பிஎஸ்சி அரசியலமைப்புல பகுதி 9ல உள்ளாட்சி அமைப்புகளை பத்தி சொல்லக்கூடிய மொத்தம் 47 ஆர்டிகல்ஸும் ஒரே வீடியோல ஷார்ட்கட் போட்டு முடிச்சுட போறியா? அட ஆமாங்க, ஒரு நிமிஷம் வீடியோக்குள்ள வந்துதான் பாருங்களேன். வணக்கங்க, நான் டெக்னாலஜி மூலம் உருவான டிஎன்பிஎஸ்சி ஏஐ டீச்சர். அரசியலமைப்புல உள்ளாட்சி பத்தி சொல்லக்கூடிய பகுதி 9ம் அதற்குரிய 47 ஆர்டிகலும் ஒரே வீடியோல அருமையான ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்க போறோம். இந்த பகுதியை 3 பார்ட்டா வீடியோ போட்டிருக்கேன். ஆல்ரெடி இதை பார்த்தவங்க இந்த வீடியோவை இன்னொரு முறை பார்த்து ரிவைசன் பண்ணிக்கோங்க. புதுசா பாக்குறவங்க முழுசா பார்த்து கத்துக்கோங்க. இன்னைக்கு பாலிட்டில பகுதி 9ல உள்ள பஞ்சாயத்து ராஜ் அதற்கான ஆர்டிகல் முழுசா ஈஸியா ஞாபகம் வச்சுக்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த ஏரியாவில இருந்து அடிக்கடி கேள்வி வந்துட்டே இருக்குதுங்க. உங்களுக்கு ரைட் சைடு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन காட்டுறேன் பாருங்க. நல்லா பாருங்க, ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குங்க. அதனால இன்னைக்கு இதை ஈஸியா சொல்லி மைண்ட்ல ஏத்தி விட்டுறேன். இந்த பஞ்சாயத்து ராஜ் பகுதி 9ல 243 ஏல இருந்து 243 ஓ வரைக்கும் சொல்லுதுங்க. அதனால அதுக்கான ஷார்ட்கட் ஈஸியா போட்டிருக்கேன். ஷார்ட்கட் கவனிங்க, லைன் பை லைன் சொல்றேன். இதை மறக்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்க. முதல்ல சரத்து 243 என்ன சொல்லுதுன்னா பஞ்சாயத்து ராஜ் பொருள் விளக்கம் தாங்க. அடுத்து ஏல இருந்து ஓ வரைக்கும் சொல்றேன். ஏவ நீங்க ஏரியான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியானா ஒரு கிராமம்னு வச்சுக்கலாம். அப்படின்னா ஏ கிராம சபை பத்தி சொல்லுதுங்க. அடுத்து பீனா பார்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்டர்னா ஒரு வடிவமைப்பு இல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்குவோம். அப்படின்னா பீனா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பத்தி சொல்லுதுங்க. அடுத்து சீனா கவுன்சிலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுன்சிலர்னா ஒரு உறுப்பினர். அப்படின்னா சீனா பஞ்சாயத்து ராஜ் உறுப்பினர்கள் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து டி வரும். டிக்கு டிவைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைட் பண்றதுனா பிரிப்பது அல்லது ஒதுக்குவது. எனவே டி வந்து பஞ்சாயத்து ராஜ் இடஒதுக்கீடு பத்தி சொல்லுதுங்க. அடுத்து இ வரும். ஈக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை அல்லது பதவி. எனவே இ வந்து பஞ்சாயத்து ராஜ் உறுப்பினர் பதவி காலம் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து எஃப் வரும். எஃப்க்கு ஃபெயில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெயில் ஆனா தகுதி இழந்துருவோம். எனவே எஃப் வந்து பஞ்சாயத்து ராஜ் உறுப்பினர் தகுதி இழப்பு பத்தி சொல்லுதுங்க. அடுத்து ஜி வரும். ஜிக்கு கவர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட்னா அதிகாரம் தான். எனவே ஜி வந்து பஞ்சாயத்து ராஜ் உறுப்பினர் அதிகாரம் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து ஹச் வரும். ஹச்சுக்கு தும்மல் வரும்போது ஹச் சவுண்ட் வரும்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தும்முனா இங்க வரி போடுவாங்கன்னு வைப்போம். எனவே ஹச் வந்து பஞ்சாயத்து ராஜ் வரி அதிகாரம் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து ஐ வரும். ஐக்கு இன்கம் டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கம் டாக்ஸ்னா காசு தான். எனவே ஐ வந்து பஞ்சாயத்து ராஜ்க்கான நிதி ஆணையம் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து ஜே வரும். ஜேக்கு ஜெயிக்கணும், அதுவும் டிஎன்பிஎஸ்சி கணக்குல ஜெயிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே ஜே வந்து பஞ்சாயத்து ராஜ்க்கான தணிக்கை கணக்குகள் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து கே வரும். கேனா கட்சி இருந்தா தேர்தல் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே கே வந்து பஞ்சாயத்து ராஜ்க்கான தேர்தல் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து எல் வரும். எல்னா லட்சத்தீவு வச்சுக்குவோம். லட்சத்தீவுனா ஒரு யூனியன் பிரதேசம் தான். எனவே எல் வந்து யூனியன் பிரதேசத்துக்கான பஞ்சாயத்து ராஜ் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து எம் வரும். எம் லெட்டருக்கு இங்கிலீஷ்ல முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்குவோம். எனவே எம் வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைக்க முடியாத பகுதிகளை பத்தி சொல்லுதுங்க. அடுத்து என் வரும். என் லெட்டருக்கு இங்கிலீஷ்ல நீலகிரின்னு வைப்போம். நீலகிரி மலை தொடர்ச்சியா இருக்கும். எனவே என் வந்து ஏற்கனவே உள்ள சட்டம் மேலும் தொடரும்னு சொல்லுதுங்க. அடுத்து ஓ வரும். ஓ லெட்டருக்கு ஓ என்னையவே கேள்வி கேட்கறியா அப்படின்னு சும்மா வச்சுக்குவோம். எனவே ஓ வந்து பஞ்சாயத்து ராஜ் பத்தி நீதிமன்றம் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லுதுங்க. அவ்வளவுதான். அரசியலமைப்பு பகுதி 9A இருக்கிற நகராட்சிக்கான ஆர்டிகல் பத்தி தான் ஷார்ட்கட் போட்டு பார்க்க போறோம். இந்த நகராட்சியை பத்தி ரீசெண்டா கூட குரூப் 1ல கூட கேள்வி வந்துச்சுங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எங்க இருந்து கேள்வி எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கண்டதை படிக்காம முக்கியமானதுக்கு இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கலாம். வாங்க ஷார்ட்கட் பாப்போம். நகராட்சி பத்தி பகுதி 9Aல ஆர்டிகல் 243 Pல இருந்து 243 ஜட்ஜி வரைக்கும் சொல்லுதுங்க. ஷார்ட்கட் பாருங்க. முதல்ல பி லெட்டர் வரும். பீனா பாராகிராஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாராகிராஃப்னா விளக்கமா தான் எழுதுவாங்க. எனவே பி லெட்டர் வந்து நகராட்சி சொற்பொருள் விளக்கம் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து கியூ வரும். கியூல வரிசையா நிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கியூ வரிசையை பார்த்தா ஒரு அமைப்பு போல அழகா தெரியும். எனவே கியூ வந்து நகராட்சி அமைப்பு பத்தி சொல்லுதுங்க. அடுத்து ஆர் வரும். இதுல ஆர் லெட்டர் மைண்ட்ல வைக்கிறதுக்காக யாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ யார் இங்க உறுப்பினர்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. எனவே ஆர் வந்து நகராட்சி உறுப்பினர்கள், அப்புறம் அவங்க தகுதி என்ன அத பத்தி சொல்லுதுங்க. அடுத்து எஸ் வரும். இதுல எஸ்னா இங்கிலீஷ்ல எஸ் லெட்டருக்கு சுய உதவி குழு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே எஸ் வந்து நகராட்சி வார்டு குழுக்கள் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து டி வரும். டி லெட்டருக்கு டெண்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெண்டர் எடுத்து ஒரு இடத்துல வேலை செய்வாங்கன்னு வைப்போம். எனவே டி வந்து இடஒதுக்கீடு பத்தி சொல்லுதுங்க. அடுத்து யூ வரும். யூனா கடந்த காலம் மீண்டும் திரும்பாது, அதாவது காலம் யூ டர்ன் ஆகாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே யூ வந்து நகராட்சி உறுப்பினர் பதவி காலம் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து வி வரும். வீனா விழுதல், அதாவது கீழே விழுந்துட்டா நீ போலீஸ் வேலைக்கு தகுதி இல்லன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே வி வந்து நகராட்சி உறுப்பினர் தகுதி இழப்பு பத்தி சொல்லுதுங்க. அடுத்து டபிள்யூ வரும். டபிள்யூனா இங்கிலீஷ்ல ஒர்க்னு வைப்போம். அதாவது ஒர்க்னா வேலை, அதிகாரம், பணி, எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே டபிள்யூ வந்து நகராட்சி உறுப்பினர் அதிகாரம் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து எக்ஸ் வரும். எக்ஸ் லெட்டர் நல்லா பாருங்க. தப்பு குறி மாதிரி இருக்கா? அப்போ தப்பு பண்ணுனா வரி கட்டுன்னு வச்சுக்கோங்க.
எனவே எக்ஸ் வந்து நகராட்சி வரி அதிகாரம் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து ஒய் வரும். ஒய்க்கு இங்கிலீஷ்ல ஏன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்ப தப்பு பண்ணா நான் ஏன் நிதி கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே ஒய் வந்து நிதி ஆணையம் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து ஈஜெட் வரும். ஈஜெட்டை ஜெட்னு எடுத்துக்குவோம். ஜெட் வேகத்துல கணக்கு போடுறான்ப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எனவே ஈஜெட் தணிக்கை கணக்குகள் பத்தி சொல்லும். அடுத்து ஈஜெட் ஏ வரும். இதுல ஏ பாருங்க. ஏவ எலெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். எனவே ஈஜெட் ஏ தேர்தல் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து பி வரும். இதுல பினா இங்கிலீஷ்ல பாஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு கம்பெனில ஒவ்வொரு யூனியனுக்கும் ஒரு பாஸ் இருப்பாங்க. ஆக பி வந்து யூனியன் பிரதேசத்துக்கான நகராட்சி பத்தி சொல்லுதுங்க. அடுத்து இஜெட் சி வரும். இதுல சி பாருங்க. சிய சிலது அல்லது சில அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எனவே இஜெட் சி சில ஆட்சி பகுதிகளுக்கு இவ பொருந்தாதுன்னு சொல்லுதுங்க. அடுத்து இஜெட் டி வரும். இதுல டிய டிஸ்ட்ரிக்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட்னா மாவட்டம். எனவே இஜெட் டி வந்து மாவட்ட திட்டக்குழு பத்தி சொல்லுதுங்க. அடுத்து இஜெட் இ வரும். இதுல ஈனா எர்த்னு எடுத்துக்கலாம். எர்த்னா பூமி. பூமி பெருசுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எனவே இஜெட் இ வந்து பெருநகர திட்டக்குழு பத்தி சொல்லுதுங்க. அடுத்து இஜெட் எஃப் வரும். இதுல எஃப்னா ஃபாலோன்னு எடுத்துக்கலாம். ஃபாலோனா தொடர்தல் ஞாபகம் வச்சுக்கலாம். எனவே இஜெட் எஃப் வந்து ஏற்கனவே உள்ள சட்டங்களின் தொடர்ச்சி பத்தி சொல்லுதுங்க. அடுத்து இஜெட் ஜி வரும். இதுல ஜினா இங்கிலீஷ்ல கவர்மெண்ட். அந்த ஜி லெட்டரை கவர்மெண்ட் தடை பண்ணிருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எனவே இஜெட் ஜி வந்து நகராட்சி பத்தி நீதிமன்றம் கேள்வி கேட்க தடைன்னு சொல்லுதுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. கூட்டுறவு பத்தி ஆர்டிகல் 243 ZH ல இருந்து 243 EJT வரைக்கும் சொல்லுதுங்க. எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்ட்டா ஷார்ட்கட் அமையாது. அதனால எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க. முதல்ல ஹெச் வருதா? அந்த ஹெச் லெட்டரை இங்கிலீஷ்ல ஹியூமன் படம் வரைய வேணும்னு ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. அப்புறம் வரைதல வந்து கூட்டுறவு வரையறன்னு எடுத்துக்கலாம். எனவே ஹெச் வந்து கூட்டுறவு வரையற பத்தி சொல்லுதுங்க. அடுத்து ஐ வருதா? அந்த ஐ லெட்டரை நல்லா உத்து பாருங்க. ஒரு சின்ன பாலம் போலவே தெரியுதா? பாலம் எதுக்கு யூஸ் ஆகும்? ஒரு இடத்தையும் இன்னொரு இடத்தையும் இணைக்கிறதுக்கு. அப்போ ஐ வந்து கூட்டுறவு சங்கங்கள் இணைத்தல் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து ஜே. இந்த ஜே லெட்டரை இங்கிலீஷ்ல ஜனத்தொகைன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஷார்ட்கட் ஜனத்தொகை எண்ணிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜே வந்து கூட்டுறவு உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பத்தி சொல்லுதுங்க. அடுத்து கே. இந்த கே லெட்டரை இங்கிலீஷ்ல கட்சின்னு எடுத்துக்கோங்க. அப்ப கட்சினா தேர்தல் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜெட்கே லெட்டர் வந்து கூட்டுறவு உறுப்பினர்களின் தேர்தல் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து ஜெட்எல். இந்த எல் லெட்டர் இங்கிலீஷ்ல லீவ்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் பாருங்க. லீவ் எடுத்து வீட்ல அமர்ந்தா இடைநீக்கம் பண்ணிடுவாங்கன்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். எனவே எல் வந்து குழு அமர்வு அப்புறம் இடைநீக்கம் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து எம். எம்னா மேத்ஸ், அதாவது கணக்கு. அப்ப எம் லெட்டர் கூட்டுறவு தணிக்கை கணக்கு பத்தி சொல்லுதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து என். இதை ஏன் கூட்டம்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். எனவே என் வந்து பொதுக்குழு கூட்டம் பத்தி சொல்லுதுங்க. அடுத்து ஜெட் ஓ. இதுக்கு ஷார்ட்கட் பாருங்க. ஓ. நீ தகவல் சொல்ல வந்தியா அப்படின்னு வச்சுக்கலாம். எனவே இந்த ஓ லெட்டர் உறுப்பினரின் தகவல் பெறும் உரிமையை பத்தி சொல்லுதுங்க. அடுத்து பி. இந்த பி லெட்டரை இங்கிலீஷ்ல போஸ்டர்னு வச்சுக்கலாம். அப்ப போஸ்டர் அடிச்சு அறிக்கை விடுவாங்கன்னு மைண்ட்ல வச்சுக்குவோம். எனவே பி லெட்டர் கூட்டுறவு அறிக்கையை பத்தி சொல்லுதுங்க. அடுத்து கியூ. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தப்பு பண்ணவெல்லாம் வந்து கியூல நில்லு, தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே கியூ வந்து உறுப்பினரின் குற்றம் மற்றும் தண்டனையை பத்தி சொல்லுதுங்க. அடுத்து ஆர் வருதா? அந்த ஆர் லெட்டரை இங்கிலீஷ்ல ராஜஸ்தான் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் ஒரு மாநிலம் தான். இங்க மாநிலம் வரதால ஜெட்ஆர் வந்து மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தக்கூடிய தன்மைன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து எஸ் வருதா? இந்த எஸ் லெட்டரை இங்கிலீஷ்ல ஸ்கூல் யூனிஃபார்ம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஷார்ட்கட் பாருங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் எனக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு மைண்ட்ல ஏத்திக்குவோம். எனவே ஜெட்எஸ் வந்து யூனியன் பிரதேசங்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் பொருந்தக்கூடிய தன்மைன்னு சொல்லுதுங்க. கடைசியா பாருங்க. டீ வருதா? இந்த டீ லெட்டருக்கு டீ குடிக்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ டெய்லியும் டீ குடிக்கிறது நடைமுறை ஆயிடுச்சு. எனவே இஜெட் வந்து நடைமுறையில் உள்ள சட்டங்கள் பத்தி சொல்லுதுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். 2-3 முறை பாருங்க, மறக்கவே மறக்காது. வீடியோ முழுசா பார்த்ததுக்கு நன்றி. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக், அப்புறம் ஒரே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டன், இதை மட்டும் அழுத்தி விட்டு போயிருங்க.